குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை கொடுத்துட்டு அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸையோ அல்லது நம்பர்ஸையோ நம்ம என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு மாற்றணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை அல்லது கோடிட்ட இடத்தை வந்துட்டு நம்ம என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்றணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன். அதாவது பாதி பங்கு பசங்களுக்கு பாதி பங்கு கேக்கு பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. பாதினா என்ன அர்த்தம்னா 1/2, 1/2 அல்லது ஹாஃப்னா 1/2ன்னு சொல்லிட்டு அர்த்தம். பர்சன்டேஜுக்கு மாத்திரம் சதவீதத்துக்கு மாத்திரம்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 100. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? மல்டிப்ளிகேஷனுன்றதுனால எந்த மேலே எந்த கீழே வேணாலும் அடிக்கலாம். ஸோ அப்போது இதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 1s are 2. இது எத்தனை டைம்ஸ் போகும்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 2 5s are 10. இந்த 0வை சேர்த்துருங்க. எப்போவுமே டிவிஷனில் கீழே 1ன்னு வந்ததுன்னா டிவிஷன் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னா இந்த 1 எல்லாம் விட்டுருங்க. அல்லது 1 × 50 என்னென்னு பார்த்தீங்கன்னா 50. கீழே 1ன்னு வந்தால் விட்டுடலாம். ஸோ அப்போது 50 பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த சிம்பல் எடுத்து போடணும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர்ணா ஸ்கோர்ட் 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 இன் அ காம்படிஷன். அதாவது 10 மார்க்குக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.5 பாயிண்ட். அப்போது எது கீழே வரணும்? டோட்டல் பெருசாக இருக்கிறது தான் கீழே வரணும். எத்தனை பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.5. பர்சன்டேஜ்னாலே நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 100. ஸோ இது எப்படி போடலாம்? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னாலே கேன்சல் பண்ண முடியுமான்றது தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் 10 10s are 100 அப்படின்னும் அடிக்கலாம். அல்லது கீழே ஒரு 0 மேலே ஒரு 0 அப்படின்னும் அடிக்கலாம். எப்போவுமே டிவிஷன் பார்ட்டில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 × 10. ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. வெறும்னு நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. இந்த 0வை பின்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ எத்தனை நம்பர் தள்ளி லாஸ்ட்லேருந்து பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி. அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன வருது? 75.0. பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற 0 இஸ் நெக்லிஜிபிள். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75%. உங்களுக்கு டைரெக்டாக புரிஞ்சுதுன்னா கூட இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதா, அப்போ ஒரு 0 இருக்குதா, இந்த பாயிண்ட்டே இல்லாமல் இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதிட்டு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு டைரெக்டாக கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the statue was made of pure silver. அந்த ஸ்டாச்சு அந்த சிலை பார்த்தீங்கன்னா முழுவதுமாக எதால் எது செய்யப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர், வெள்ளியால் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. அப்போ முழுவதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்சன்டேஜுடைய மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன எழுதிடலான்னு பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ். அதாவது 50 பசங்களில் 48 பசங்க ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எது கீழே வரணும்? அதிகப்படியான நம்பர் தான் கீழே வரணும், தட் இஸ் 50. அதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48. பர்சன்டேஜ்னால் என்ன அர்த்தம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ கீழே ஒரு 0க்கு மேலே ஒரு 0வை கேன்சல் பண்ணலாம். எது ஈஸியாக கேன்சல் பண்ண முடியுமோ முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 50 40 இதை 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 50யும் 48ம் 2 டேபிளில் போகும். நான் அடிக்கிறேன் அப்படின்னா அதை விட ஈஸியஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0வை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இந்த 5ம் 10ம் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் போகும். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. ஸோ கீழே 1ன்னு வந்துருச்சுனாலே டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48 × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8s are 16, 2 4s are 8, +1 9. ஸோ அப்போது 96% ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, only 2 persons out of 3 will be selected in the interview. 3 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க, அதில் 2 பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை சதவீதம் பர்சன்டேஜாக மாற்றணும்னா ஸோ ஹையஸ்ட் நம்பரை கீழே போடுங்க. 3ல் 2 பேர் மொத்தமாக எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிறாங்க, இப்படி தான் நம்ம காம்பினேஷன் எழுதணும். ஸோ இன்டூ பர்சன்டேஜ்ன்றதுனால 100. ஆக்சுவலாக 3ன்னு வந்தாலே டிவைட் ஆகாது. இந்த 100 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 2 × 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா
200 divided by 3. இதை நம்ம டிவைட் பண்ணி போட போகிறோம். ஸோ 3 200 ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 3 6 ஆர் 18. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு நம்பரை இறக்குவோம். அகெயின் 3 6 ஆர் 18 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை உங்கள் புக்கில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதலாம்னா இந்த 3யை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ரிமைண்டராக என்ன வருதோ அதை மேலே எடுத்து போடுங்க. ஸோ இதை எழுதியாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 66. கண்டிப்பாக இதை நம்ம என்னதில் மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ எந்த சம்மாக இருந்தாலும் பர்சன்டேஜுக்கு மாற்றுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த சிம்பிள் நெசசரியாக போடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.